ஆர். இந்திரா, நிறுவனர், தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கம். இன்றைக்கி இந்த பத்திரிகையாளர் கூட்டம் நடத்தியிருக்கோம். இது ஏன் அப்படின்னா, எங்களுக்கு மாநிலம் பூராவும் பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கி தமிழ்நாடு பூராவும் நினைவிட்டு வருது. ஒரு சுகாதார செவிலியர் மத்தியில் ஒரு அச்சமும் பதட்டமும் நிலவி வருது. காரணம், 4000 காலி பணியிடங்கள் இருக்கும்போது அதையும் சகிச்சு கொண்டு பணியை இருக்கும்போது, தடுப்பூசி பணி என்பது கிராம சுகாதார செவிலியர்களோட பிரதான பணி. அந்த பணியை MLHB மேற்கொள்வார்கள். அதாவது சுகாதார இடைநிலை பணியாளர்கள், அவர்கள் மக்களை தேடி மருத்துவ பணிக்காக நியமிக்கப்பட்டவர்கள். அவர்கள் இந்த பணியை மேற்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லும்போது, இது பொதுமக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பயமும், எங்களுடைய ஜாப் சார்ட்டில் இருக்கின்ற பணியை நாங்கள் மேற்கொள்ளும் போது அந்த பணியை அவர்கள் மேற்கொள்வதாக ஆன்லைனில் என்ட்ரி பண்ண சொல்வது அப்படின்பதும் ஒரு பெரிய இதாக இருக்குது. ஏன்னா, ஒருவர் செய்கின்ற பணியை அவர் செய்வதற்கு பதிலாக அந்த ஆன்லைனில் இன்னொருவர் செய்ததாக அந்த ஆன்லைனில் பதிவு செய்ய சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது. அவங்களோட ஐடியில், VHN ஐடியிலே மேற்கொள்ளக்கூடாது, MLHB ஐடியில் மேற்கொள்ளணும். MLHBக்கு ஐடி இல்லைன்னா PSC ஐடியில் மேற்கொள்ளணும்னு சொல்வது, இதில் ஒளிந்திருக்கக்கூடிய இது என்னன்றதை நாங்கள் தெரிந்துக்க கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் பணி மேற்கொள்கிறோம். நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக பதிவு அறிவே இல்லாமல் ஆண் பெண் பாலின பாகுபாடு நிலவுகிறது என்று சொல்கிறோம். ஏன்னா, பலமுக்கு சுகாதார திட்டத்தில் ஆண் சுகாதார பணியாளர்கள் பணியில் சேர்ந்த 5 ஆண்டுகளில் கிரேட் 1 பதவி பெறுகிறார்கள். ஆனால் பெண்கள் ஒரு முதல்கட்ட பதவி உயர்வை ஏற்பதற்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு காத்திருக்க வேண்டியிருக்கு. எங்களுடைய பாலின பாகுபாட்டை களையுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். தற்சமயம் பார்த்திங்கன்னா, துணை சுகாதார நிலையங்கள் 4000க்கு மேல் இருக்குது. ஒரு VHN தன்னுடைய கிராமத்தை சுற்றி வருவதற்கு 20 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும். அதே போல் 4 இடம்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு அப்பால் நாங்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கு. அதை எங்களுக்குள்ள உள்ள சிரமத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த பயணம் மேற்கொண்டு பணிபுரிவதற்கு தன்னுடைய சொந்த செலவை தான் பயன்படுத்த வேண்டியிருக்கு. அதே மாதிரி முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி திட்டம், இந்த திட்டம் என்பது ஆல்ரெடி சமூக நலத்தையார் மேற்கொள்ளப்பட்டது. நாங்கள் கர்ப்பிணியை பதிவு பண்ணுறோம், அவங்களுக்குரிய சேவையை செய்கிறோம், பிரசவங்க பார்க்குறதுக்கு தயாராக இருக்கோம், சிறுநீர் சிகிச்சை செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் பதிவு பண்ணுறோம். நிதி ஒதுக்கீடு என்பதை முத்துலட்சுமி ரெட்டி நிதி ஒதுக்கீடு அந்த பணம் வழங்குகின்ற மட்டும் நீங்கள் சமூக நலத்துறை ஏற்கனவே இருந்தது அந்த தினம் அதுகிட்ட கொடுங்க. அப்படி இல்லையா, பிளாக்குக்கு ஒரு SHN 2 VHN அந்த பணிக்கு மாத்திரம் நியமிங்கன்னு தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அது பரிசீலிக்கப்படலை. இப்போ காலி பணியிடங்களை நிரப்பணும்னு சொல்கிறோம். கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் தொடர்ந்து சொல்லப்படுகிறது. அதனால் பொதுமக்கள் வெகுவாக பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் உடனடியாக அந்த கோர்ட்டுங்கிறத முடிவுக்கு கொண்டு காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கின்றோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த இடைஞ்சல்கள், இடையூறுகள், சப்சென்டரை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, துணை சுகாதார நிலையங்கள் 1982 மக்கள் தொகைக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டது. 5000 மக்கள் தொகை பிளைன்லேயும், ஹில்ஸில் 3000 மக்கள் தொகையும், ஆண்டுகள் 40 கடந்த பின்பும் மக்கள் தொகை வெகுவாக உயர்ந்து விட்ட பிறகும் புது மக்கள் தொகைக்கு ஏற்ப துணை சுகாதார நிலையங்கள் ஏற்படுத்தப்படலைன்னு சொன்னோம். இப்போ ஒரு 600 சப்சென்டர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதுலேயும் ஊழியர்கள் இருக்கிறவங்களை வச்சு அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. புதிய துணை சுகாதார நிலையங்கள் ஏற்படுத்தும் போது அதுக்காக புதிய கிராம சுகாதார செவிலியரோ துணை செவிலியர்களை நியமிக்க வேண்டும். அதற்கு மாறாக இருக்கிறவர்களே அந்த பணியை மேற்கொள்வார்கள் என்பது இன்னும் ரொம்ப எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். இந்த காலி பணியிடங்களை விரைவாக அரசு முன் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து, அதாவது கிராம சுகாதார செவிலியர் பயிற்சி பெற்றவர்கள் கிட்டத்தட்ட பல ஆயிரம் பேர் இருக்காங்க. ஏற்கனவே பயிற்சி பெற்ற அரசு பள்ளியில் படித்தவர்களும் சரி, அரசாங்கத்தால் அங்கீகாரம் கொடுத்து தனியார் பயிற்சி பள்ளியில் பெற்றவர்களும் சரி நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக இந்த அவர்களை கொண்டு காலி பணியிடங்களில் நிரப்பணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கின்றோம். அதனால் பிரதான அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டையில் 22/6 கூடிய அவசர மாநில செயற்குழு 3 கட்ட இயக்க நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. அதாவது முதல் கட்டமாக ஒரு வாரம் அந்த 2ஆம் தேதி வரை, ஜூலை 2 வரை, 22, 23ஆம் தேதியிலேருந்தே கோரிக்கை அட்டை, கருப்பு அட்டை அணிந்து பணிபுரிவது. 10/7 ஜூலை 10ஆம் தேதி மாவட்ட தலைநகரில் ஆர்ப்பாட்டமும், ஜூலை 24ஆம் தேதி மாநில முதல்வரின் கவனத்தை ஈர்த்திட மாநிலம் தழுவிய உண்ணாவிரதம் போராட்டம் மேற்கொள்வது என்றும் முடிவு செய்திருக்கிறது என்பதை சொல்கிறோம். போராட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல, போராட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆகவே தமிழக அரசு இயக்குனர் அவர்களும் அரசு செயலாளர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். துணை சுகாதார நிலையங்கள் மிகவும் பழுதடைந்திருக்கு. அந்த சுடுகாட்டு பகுதியில் மக்கள் வசிக்காத இயலாத இடத்துல கட்டப்பட்டிருக்கு. அதோடு மட்டுமல்ல,
அந்த துணை சுகாதார நிலையங்கள் விஹெச்என்களால் பராமரிக்கப்படுது. என்ஹெச்எம்மால் ஒதுக்கப்படுகின்ற நிதி என்பது முறையாக இதில் மாநிலத்தில் பல இடங்களில் செலவு செய்யப்படுவதில்லை. விஹெச்என் கிராம சுகாதார செவிலியர்களுக்கு அந்த சென்டருக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி செலவின பட்டியல் பெற்றுக்கொண்டு கூட சில இடங்களில் அந்த பணம் கொடுக்கப்படலை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிறது இதில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கிராம சுகாதார செவிலியர்களால் பராமரிக்கப்படுகின்ற அவர்களால் தண்ணீருக்காகவும் ஈபிக்காகவும் செலவு செஞ்சு பராமரிப்பு பணி பண்ணுற இடத்துல இடைநிலை சுகாதார பணியாளர் எம்எல்ஹெச்பியை கொண்டாந்து வலுக்கட்டாயமாக திணிப்பது ஏற்க முடியாது என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, கிராமங்களில் பெரும்பாலும் இந்த கொரோனாவிலேருந்து துணை சுகாதார நிலையத்துக்கு இந்த ஃபண்டே கொடுக்கல. ஹெச்எஸ்சிக்கு வாடகை கட்டடத்துக்கு ஃபண்டு கொடுக்கல. இவங்களுடைய சொந்த செலவில் அந்த செலவு செய்கிறாங்க. கிராமங்களில் 1000 ரூபாய்க்கெல்லாம் இன்றைக்கி துணை மையம் கிடைப்பதில்லை. குடும்பத்தோடு தங்கியிருக்கும் போது 5000 ரூபாயிலேருந்து குறைந்தது 5000லேருந்து செலவு செய்து தனியார் கட்டடத்தில் தங்கியிருக்கின்ற கிராம சுகாதார செவிலியர் குடும்பத்தோடு தங்கியிருக்கிறவங்கள்ட்ட கொண்டு போய் மிரட்டி அச்சுறுத்தி குறிப்பானையை வழங்கி அவங்கள கொண்டு போய் இடையில் புகுத்துறது இல்லை, சரியாக இருக்காது என்பதை நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கின்றோம். ஆகவே அவர்களை நியமிக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவே இல்லை. அவர்கள் நியமிக்கும் போது அவர்கள் பணிபுரிவதற்கான இடத்தை தேர்வு செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். எங்களுடைய துணை சுகாதார நிலையங்களை அவங்கள கொண்டாந்து வச்சு எங்களுடைய பணிக்கு இடைஞ்சலாகவும் இடையூறாகவும் இருக்கக்கூடாது என்பதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். ஆகவே எங்களுடைய போராட்டத்தை முன்னால் தமிழக அரசு எங்களை அழைத்து பேசி எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கட்ட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.